நான் ரஞ்சிதா மேடம், அவர் நித்யானந்தா சாமியார். வா தனி தீவில கேட்டாயோ செய்தி ராவணா? தம்பி தம்பி அயல் சென்று பட்டால் படித்துக் கொண்டிருந்த என்னை அதுவெத்த காரணம் என்னவோ? தம்பி நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன். தாய் தந்தையரை நாட்டு பொறுப்பு என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு காசி யாத்திரை சென்று விட்டார்கள். இந்த நாட்டுக்கு மன்னனாக முடிச்சு விடுறீங்களா? இருந்தாலும் அந்த கண்குலா காட்சியை நேரில் பார்க்க முடியல மன வேதனோடு இருக்கின்றேன். ஆமா, இப்படி அரபில சின்ன வைத்து துள்ளி குத்தி விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று நிற்கிறது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா, நான் தான்ப்பா 1050 ரூபாய் கட்டி எடுத்தாந்து நிக்க வச்சுக்கிறேன். இந்த சிலைக்கு மதிப்பு 1050. விலை மதிப்பே கிடையாது சிலைக்கு. இந்த சிலையில அதிக ஓட்டம் இருக்குது. ஓட்டம் இருக்குதா? அதே உங்களுக்கு தெரியும். சிலைன்னு இருந்தா ஓட்டம் இல்லாமையா இருக்கும். அப்படி பார்க்க போனா இந்த சிலைய நீ முழுசா பாத்துருக்கிற. இல்ல ஐயா. என்ன ஐயா? பணம் கட்டணும்னாவோ நான் தான். கடைசி வேலை பணம் தான் கட்டி போனோம். யார் யாரோ பணத்தை பாத்துக்கிறாங்க. நீ எதையும் பார்க்க போறது கிடையாது. அடா இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தான் என் மனைவி கட்டளை. ஐயோ அது மாதிரி தப்பி வந்துக்கலாம்டா. நம்ம கூட என்ன பண்றது? ஆம்பளை காம்பளை நான் கேஸ் கொடுப்போம். நான் கூட கொடுப்போம். ஒரு துபாக்கு ரமதான் பேசிக்கிறோம். ஆமா, நான் கம்பெனியா துபாக்கு ஒரு கம்பெனி. போய் சொல்லாதே. என்னது? உங்க திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? இந்த மேல கோபம். நீங்க மன்னனாக காட்சி தான் பார்க்க முடியல. உடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மர்சிட்டியோட நான் போன் பண்ணலான்னு பார்த்தேன். என் சிம் கார்டை எவ்வளோ தூக்கி போட்டுக்கிறான். சிம் இல்லாத ஜியோட மாறிக்கிற ஜியோ. இப்படி அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியமல்லவா செஞ்சிருக்கிறேன். பார்க்கலையாடா? அந்த முகத்தை பார்க்கும் போது என்ன பெற்றெடுத்த தாய் ஞாபகம் தான் வருது. நலமோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தீன் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா இல்லன்னா மிரண்டா? ஐயோ எப்படி அமுண்ட என்ன கூட பிடித்தாமா கேட்டா அதை நம்பித்தாண்டா கட்டிட்டு பதங்கால் ஏறேன். நானும் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறேன், வந்ததுன்னு பார்க்கிறேன். அவனை கேட்டியாம்ப? தம்பி என்ன ஒரு படிவை பார்த்தாயா? குடும்பத்தின் குத்து விளக்குடா. குத்து விளக்குடா. குடும்பத்தின் குத்து விளக்கு இது. குடும்பத்தின் ஆமாண்டா. கோயிலுக்கு பின்னாடி எத்தனை பேர் இட்டு போய் குத்தி வந்தாங்க. நெல்லு குத்து எட்டு போல ராஜிக்கா மாட்சி அம்மா மதுரை வாழும். அதனால நெல்லு குத்தி பொங்கல் வைக்கிறதுக்காக 10 பெண்களை கூட்டிட்டு போய் நெல்லு குத்தி கொடுத்துட்டு வந்தா. அண்ணா சரிங்களா? உங்களை பார்த்து விட்டேன், அண்ணியை பார்த்து விட்டேன். இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை தங்கை
கூட்டிக்கிட்டு ஓடிட்டான். ஐயோ ஐயோ இந்த உண்மையெல்லாம் தெரிந்தவன் நான் தான். பாடசாலையில பயிலும் பொழுது அருமை தங்கை தங்கை முத்தழகி அந்த தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் பண்டக சாலையோடு பெருத்து சென்றார். கடாயும் பற்றி அழகப்பட்டது. அன்னை குரு நினைத்து உண்மையா எவ்வளோ முண்ட தலக்காணி மக்களை யாத்திராயம்மா அம்மா யாரு வீட்டுல நடக்கும் பாரு இந்த பொறுமை. தம்பி கச்சலை ஓடி சென்று ராயில கடையை மாற்றி எடுக்கிறோம். எவ்வளோ மேடம் எங்க யாத்திரை பப்பு ராயில கடுமா ராயில் அக்காடு மாத்திரை அதுமானா லா மார்டின் மாத்திரை வாங்கி செட் ஆகல. கோல்டு மகன் ரொம்ப மாத்திரை சாப்பிட்டு பார்த்தோம் ஒன்னும் செட் ஆகல அது கூட. என்னைக்கு தான் பள்ளியில செட்டு அவனே ஓ தம்பி இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது இந்த மாரிசின் மீது உண்மைதான் தம்பி. இந்த கப்பல்ல நான் நினைக்க மாற்றம் படுகிறது அம்மா. அது அப்படி என்ன அது உண்மைதானா? நான் சொல்வது அனைத்துமே நம்பிக்கை சத்தியமா உண்மை. எப்படியா பில்லு வாங்காதே சாவச்சிருவோம். ஐயோ இது யார் பெத்த பிள்ளையோ வரங்க போறவங்களா தலைமையில சத்தியம் பண்றாங்க. இந்த ஊரை ஆட்டாச்சு அது வீட்டுக்கு போறதுல உயிரா இருக்குமா செத்து போடுமான்னு தெரியல. நல்ல நாள் அது ஒன்னா அர்த்தம் சொல்றான் பாருப்பா. நீ நல்லா இருப்படா சாமி. நான் செத்து ரெண்டாயப்பா 50,000 வாங்கி நீங்களே பங்குட்டு எடுத்து அந்த வேனு 3 பேர்ல ஒரே தங்கை ஒப்பந்தத்தை இந்த படுபாவை தவறு செய்து விட்டால் தவறு செய்து அவளே நாட்டை விட்டு ஓடி விட்டாள். என்ன தம்பி நான் இருக்கேன். நீ வந்து விட்டா இனிமேல் எனக்கு என்னடா கவலை இருக்கிறது? கலக்க வேண்டாம். இருந்தாலும் இப்போது நான் எங்க செல்ல வேண்டும்? எங்க போறீங்க? கானகம் செல்ல வேண்டும். மிருகங்களை வேட்டையாட வேண்டும். குடிமக்கள் குடியை தீர்த்து வைக்க வேண்டும். அப்படியா? கலங்காதே நல்ல ஏய், அந்த கதை கிடையாதா? குடிமக்கள் குறைய தீர்ப்பதால் கொற்றவுடைய கடமை. நீங்க சந்தை வெற்றியோடு வாருங்க. நானும் அமைச்சரும் புறப்படுகின்றோம். ஐயா அமைச்சர் அந்த புறத்திலே கோவிந்தம்மா கூட ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கின்றார். போய் வா துரை. என் வைத்திரரே, என்ன கொடுத்தாப்பா அது மாதிரி உட்கார வச்சாங்க. கொடுத்தா உட்காந்து ஒரு வேலைக்கார பையனை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கணும். நான் எங்கேயும் வச்சுட்டப்பா. மூணாவது கரண்ட் பில் பொங்கலோ கட்ட பொங்கல் உட்காருங்க. மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல். ஏய், இருந்தாலும் சொல்லுங்க நீ. அன்னைக்கு ஒரு ஒண்ணே ஒண்ணுதான். சந்தேகமா அண்ணே முடி எங்க வெட்ட நல்லா இருக்குது. கடை சொல்றேன். அந்த கடை எங்க சொல்றேன். எங்க பண்ண ஏய், அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? பெண்கள் கேட்க கூடாது, எல்லாம் ஆண்கள் மட்டும் தான் போகணும். ஆமா பரவரும் போக்கே சரியில்லையா? ஆமா. எல்லாமே மாறிக்கிட்டு வருது. ஆமா துணியெல்லாம் மாத்திட்டு பாடி பெறா இதெல்லாம் வச்சுக்கிறோம் உள்ள. சந்தேகம். என்ன? நீ ஆனா இல்ல பெண்ணா? பின்னாடி வாயன் காட்டுறான். எல்லாம் உன்னால கண்ணு வைக்கிறானே தெரிஞ்சு எனக்கு. நீ சொல்றத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்குது. இங்க வா. தக்காளி பழம் போல தள்ள இருக்கிறிய ஊர்ல போற சோறு உனக்கு மட்டும் தான்டா உதவு. இதாண்டா. நாங்களே எவ்வளவு சாப்பிட்டு பாரு யாரும் மாட்டாடா. நீங்க 15 பேரும் வாரி வாரி பின்னாடி கடை வச்சிடுறீங்க. வெடிச்ச சோறு மட்டும் வாங்காதே. அது கருப்பா சிவப்பான்னு கூட பார்க்கலாம். ஒரு சந்தேகம் என்னத்தான் சாப்பிடுறீங்க வயிற்றுக்கு? பொங்கலோ பொங்கல் உட்காருங்க. பொங்கல் காலையில சாமி கும்பிடணும், குளிக்கணும், மேக்கப் பண்ணணும், சேலை கட்டணும். முக்காடி எடுத்துட்டியா? காலையில குளிச்சுட்டு மங்களகரமா பொங்கல் தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியான்னு கேக்குறாவா? அடங்கலாம் பாரு ரொம்ப ஆள் பண்ற. நீ வாழ்வம்மா அம்மா. ஆள் வேண்டாம். நான் வாழ மாட்டேன் தெரிஞ்சு போச்சு. நீ போற இடத்துல நல்லா வாழ. எங்க பாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? சாமி வந்துடும். ஓ சக்தி ஒரு அடி சொல்லு.
ஏய் அதான் நீ சொல்லுங்க நீ சிச்சி கடை நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சன மெத்தை இருக்கு. பஞ்சன மெத்தை மெத்தை அதுல படுத்து உறங்குவது யாரு? இதுல என்ன சந்தேகம்? பஞ்சன மெத்தை என்பது என்ன? கணவனும் மனைவியை ஓய்வெடுக்கும் அந்தரங்க அறை. ஆமாடா, இரவு நேரம் சொல்றா. யாருக்குலாம் தெரியுமா பொருந்துக்காது? ஏய், அண்ணனும் அண்ணியும் ஓய்வெடுக்கும் அறை. அது என்ன சந்தேகம்? இந்த வெளிநாட்டு கத்துவாங்க. ஆமா, எல்லாரும் கத்து தருவாங்க. பரவாயில்லங்க. ஆணும் பெண்ணும் அந்தரங்காரை அந்தரங்க அறை. என்ன பண்ணுவாங்க உள்ள? அது அவ்வளவுதான் கேட்கணும். உனக்கு தெரியாது. நீ எங்கெல்லாம் அனுபவிக்க போறீங்க? கட்டி கைப்பாங்களா? காப்பு கூட கட்ட மாட்டாங்க. நான் கட்டதெல்லாம் சொல்றேன். படுபாங்க. ஏன்டா போய் சொல்றா பாப்பா? நீ நைட்டு போய் கட்டி கைங்களா? எத்தனை வருஷம் கைப்பாங்க? போய் சொல்றேன். கழுப்பு எடுக்கணுமா? கழுப்பு சுடுகாட்டுக்கு எடுத்து போய் குஞ்சு அறக்கணுமா? ஏய், கோய் குஞ்சு கோய் குஞ்சு எங்க அரங்கத்துக்கு? கோய் குஞ்சுடா. டச்சி கோய் குஞ்சு கண்ணிய வாயப்பாங்க. ஏய் அவன் மனசுல நீ சொல்லுங்க. அப்படிதான் உட்காருங்க. அவன் பைத்து இருந்தாலும் இப்பொழுது அண்ணன் காணக போயிருக்காரு. காலகம் சென்றடா. அண்ணன் வருவதற்கு ஆமா. ஒரு வாரமோ ஒரு மாதமோ பல வருடங்களோ பல நாட்கள் ஆகலாம். ஆகலாம். ஆமா நீ. போலாம். என்னப்பா? பின்னாடி இன்ஜின் ஓடிக்கிற மாதிரி ஓடிக்கிற. அது மருந்து கூட அந்த வார்த்தை சொல்லாது. சரி, உன் சாவல. சொல்லாத. திக்கி அவன் அண்ணன் செத்துட்டா. ஆமாப்பா. எப்பா? எங்க அண்ணன், என் தம்பி, என் கல்யாணம் தங்கச்சி, தேதி வைக்கிறோம். எங்க அம்மா, எங்க ஆயா எல்லாம் செத்துருவாங்க. ஆயா செத்துருச்சு. அந்த காதியில உங்க அம்மா உங்க அக்கா எல்லாம் செத்துருவாங்க. எங்க துடி கத்துக்கிறீங்க? சரி, யாரும் சாவலை. அது ஒன்ன வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆமா. அண்ணி தன்னை விரல படுத்திருப்பேன். அண்ணி கூட கட்டி புடிச்சுன்னு படுக்கிறது யார்? ஐயோ! ஏய், இந்த வார்த்தை என்னன்னு கேட்பதா? ஏய். அது தவறு நீ. காசுலாம் கிடையாது பிரித்தாங்க. அண்ணி யாரு? அது அவனை பார்த்து கேட்க முடியாதுப்பா. பெற்றெடுத்த தாய்க்கு சமன் நீ. மற்ற பிள்ளை யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்க நான் அவன் பணம் கட்டிட்டு கடையில் காரி போட்டு கிடக்குறான். வெளியே போட்டுறான். முட்டை தர முடியுமா முடியாதா? முடியாது. நீ முடியாது. விட்டுருவனா? ஏய், சொல்றானே